கொரிந்து சபையாரே, எல்லாம் டாப்பா செய்யறீங்கப்பா, நல்ல பேர் வாங்குறீங்க, சாட்சியா இருக்கிறீங்க, ஊழியத்தை தாங்குறீங்க, அதே சமயத்துல விழிப்பு இல்லாம இருக்கிறீங்க. நீ விழிப்பா இருந்தா தான் சத்துடைய கிரியை அழிக்க முடியும். அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, அல்லேலூயா. 2 கையை மேல உயர்த்தி, விழிப்போடு இருந்தா தான் உலகத்தில் வாழ முடியும். விழிப்போடு இருந்தா தான் தேவனுக்காக வாழ முடியும். விழிப்போடு இருந்தா தான் குறித்து செய்ய முடியும். அல்லேலூயா. நான் மைக் எடுத்து ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே மொத்த பிறக்கிழ கத்தரி ஸ்தோத்திரம். என்னை விட்டு நான் போயிடுறேன் கத்துது. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறது கத்த ஆரம்பிச்சு கத்தரி ஸ்தோத்திரம். என்ன ஆவியான கத்தரி ஸ்தோத்திரம்? அப்ப என்ன அர்த்தம்னா தன்னை ஏமாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல. கத்தரி ஸ்தோத்திரம். திரும்பி பொத்து சத்தம் கேட்டுச்சு எனக்கு. அல்லேலூயா. என்ன பொத்து சத்தம்? திரும்பி பார்த்தா வேலை செய்யற கீழே கிடைக்குது. கத்த சொல்லுங்க, ஐயோ பாஸ்டர் விட்டாரப்பா. அல்லேலூயா. உருண்டு அந்த மேடையில கத்துறாரு, நான் போயிடுறேன், நான் இருக்க மாட்டேன், நான் யாருக்கு ஜோம் பண்ணுவாங்க போயிட்டு கத்த சொல்றேன். பாஸ்டர் உள்ள ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. எனக்கு குறையா சொல்லல, சாவி செக் பண்ணி பார்க்கணும், கனெக்ஷன் கரெக்டா இருக்குதா. அல்லேலூயா. சொல்லுங்க பாரு, தப்பா கனெக்ஷன் போச்சுன்னா சாத்தா உள்ள வந்துடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கனெக்ஷன் தப்பா போச்சுன்னா சாத்தா உள்ள வந்துடுவான். எண்ணம் மாறிடும், சிந்தை மாறிடும், கர்த்தர் கிரியை செய்ய மாட்டாரு. அப்ப என்ன விசுவாசிக்கிறேன்னா விழித்திருந்தா தான் வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா சத்தத்தை உயர்த்தி. சாத்தா அந்நிய பாஷை பேசுவான், சாத்தா பெட்மன்ஸ் பாட்டு பாடுவான், சாத்தா பிரசங்கம் பண்ணுவான். எனக்கு எல்லாமே தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு அப்படி இறங்கி வராரு. சாத்தா சொல்றான், ஆண்டவரே நீ ரொம்ப பசியா வரீங்க, கல்லுன்னா பண்ணுங்க, அப்பமா மாத்திருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சீசருக்கு அந்த புத்தி வரல. யாருக்கு அந்த புத்தி வருது? யாருக்கு வருது? சாத்தா வந்து ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்றான். ஆண்டவரே நான் அப்புறம் பாசி ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஆண்டவரே ரொம்ப டயர்டா வரீங்க, மலை வெட்டிக்கிட்டு இறங்கி வரீங்க, அதனால என்ன பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற கல்லை அப்பமா மாத்தினா நீங்க சாப்பிடலாமே. அவரே ஏமாத்திர அவசரம் கொண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. சாத்தானுக்கு பாட்டு பாட தெரியும், அவன் சில கிரியை பண்ணுவான். நீ விழித்திருந்தா தான் அந்த கிறிஸ்து மேற்கொள்ள முடியும். விழித்திருந்தா தான் சபையை சாட்சியா இருக்க முடியும். விழித்திருந்தா தான் தேவன் கிரியை செய்வாரு. விழித்திருந்தா தான் வாழ்க்கை செழிமா இருக்கும். விழித்திருந்தா தான் கர்த்தருக்கு இன்னும் ஓட முடியும். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. சுத்தி 1000 பிரச்சனை வரும், 1000 கஷ்டம் வரும், எல்லாத்துக்கும் ஓரம் போட்டு விட்டு ஆவிக்கிற வாழ்க்கையில விழிப்பிருந்தா தான் சத்துக்கு இன்னும் வாழ்ந்து காட்ட முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் பவுல் சொல்றார் கொரிந்தியருக்கு, கொரிந்து சபையாரே விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு மகிமை. உங்கள்கிட்ட எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. விழிப்பு இல்லாம இருக்கிறேன், விழிப்பு இல்லாம தூங்காம இருக்கிறது இல்லை, தூங்குற தப்பு கிடையாது. ஆனா ஆவிக்குரிய விழிப்புணர்வு இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சூழலுக்கு சொல்லுகிறோம். வாசிக்கலாமா? உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 5:2 வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டு 5:2 வாசிக்கிறோம். நான் நித்திரை பண்ணினேன், என்னுடைய இதயமோ விழித்திருந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நித்திரை பண்ணின என் இதயமோ விழித்திருந்தது. அல்லேலூயா. கையை உயர்த்து, கையை உயர்த்து. நான் நித்திரை பண்ண சாத்தா அழகா சொல்லுவான், உனக்கு இவ்வளவு தூரமா சர்ச்சைக்கெல்லாம் போவாத, பக்கத்திலேயே போய்க்கோ. அல்லேலூயா. சாத்தான் அழகுபடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ சொல்லு, என் அழைப்பை நான் மாற்றிக்க மாட்டேன், ஓட்டத்தை நான் மாற்றிக்க மாட்டேன், ஸ்டாண்டர்டாக நிற்பேன். அதில் சொல்லுவோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்து இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நீ சர்ச்சைக்கு போகும்போது கெஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கெஸ்ட் விட்டு வர்றதா சர்ச்சைக்கு போறதா? கெஸ்ட் விட்டு வர்றதா சர்ச்சைக்கு போறது. சாத்தா உள்ள பேசினேன். அல்லேலூயா. என்ன செய்யுங்க, உள்ள வச்சு பூட்டி சாயத்தில் வந்துடுங்க. 2 hour வெயிட் பண்ணுங்க, நான் முக்கியம் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. எங்க விட்டு போறீங்க? உள்ள என்னப்பா ஏசி போட்டு விட்டு வந்துருங்க. பூட்டி வச்சுக்காங்க, பரவாயில்ல, தூங்கிட்டு கத்த சொல்லுங்க. அப்புறம் தர என்ன பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அல்லேலூயா. அதில் சொல்ல மாட்டேங்க. ஒரு முறை என் மாமா வந்துட்டாரு சர்ச்சுக்கு போகுது. ஐயா நீங்கள் வீட்டுக்கு வரணும், அவங்க கூப்பிட்டு போனோம். ஐயா சண்டே சர்ச்சைக்கு போகிறது பாஸ் அடியா? இல்லை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அல்லேலூயா. மாமா என்ன பண்ண, பூட்டி உள்ளே வச்சுட்டு சாயத்தில் வந்துட்டேன். அல்லேலூயா.
மாமா அனுப்பார் தூங்கிட்டார். நான் போகிற வரைக்கும் மணி 2 மணிக்கு போனால் தூங்கிடுகிறார். அல்லேலூயா. அழகாக பல தப்பைகளை கத்தர் சொல்லி விழிப்பாக இருந்தால் தான் எதையுமே ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. அப்போ சுலபத்தி அம்மா சொல்றாங்க உன்னதப்பாடு புஸ்தகத்தில் 5:2 நான் விழித்திருந்தேன். நான் வசிக்கலாமா? நான் நித்திர பண்ண இதயமோ விழித்திருந்தது. அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி தொழிலத்தை அலையிலையா கை வைத்து ஆன்னு சொல்லணும். நைட்டில் எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க? 12 o'clock கை வைத்து நைட் 12 o'clock எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க? அண்ணா ஜெபிக்கிறாங்க, நிறையா ஜெபிக்கிறாங்க, எனக்கு அம்மா ஜோம் பண்ணுறாங்க. ஐயா டைமை மாற்றி கேளுங்க, பதில் சொல்கிறாங்க. 12 o'clock எங்கள் டைமே வேறு. அமெரிக்கா தாண்டி ஜப்பான் தாண்டி மேலே போயிட்டு போனாங்க. கத்தர் சோத்திரம் அந்த டைமில் கேட்குறது. அல்லேலூயா. 12 o'clock நீ முட்டி போட்டால் தான் முட்டிக்கு அர்த்தம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்து, கையை உயர்த்து, கையை உயர்த்தி. ஜபத்தை எல்லாம் முடியுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஜபத்தை எல்லாமே முடியும். முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீ ஜபத்தை செய்யறதே இல்லை. அதான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்க. நீ ஜபத்தை சரியா பண்ண 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 1 மாசம் 2 மாசம் நீ பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுடுவாரு. தடையை உடைப்பாரு, வழி திறப்பாரு, பணத்தை கொடுப்பாரு, தேவை செய்வாரு, செய்து கொண்டிருப்பாரு. ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அதில் சொல்லுங்க 12 to 1 o'clock கரெக்டாக ஜெபம் பண்ணி பாருங்க. விடாம ஜெபிச்சு பாருங்க. சோர்ந்து போகாம, தூக்கத்தை மிஸ் பண்ணாம அந்த 1 மணி நேரம் கரெக்டாக ஜெபிச்சிங்கனாலுமே உங்க வாழ்க்கை குடும்பம் தான் சிறப்பா இருக்கும், செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மகிமையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு. அல்லேலூயா. இந்த கண்ணே செத்து போச்சு. நைட்டு கண்ணை முடிச்சு கத்தரை ஸ்தோத்திரம். 12 ஒரு போனவரா, 2 போனவரா, 3 போனவரா, போன வந்து நேரம் கத்தரை ஸ்தோத்திரம். ஆனாலும் அல்லேலூயா நான் நித்திரை பண்ண என் இதயமோ விழித்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, நாவிக்கிற வாழ்க்கையிலே விழிப்பு இருக்கிறதா? இனி அது அல்லேலூயா விழிப்பா இருந்து பாருங்க. எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. ஒரு தம்பி சொன்னார், ஆவி வந்து போகுது எங்கள் வீட்டிலையா, ஆவி வந்து போகுது. என்ன ஆவின்னு தெரியல. அடுப்பில் இருக்கிற ஆவியா இல்லை கொட்ட ஆவியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா அந்த அடுப்பில் மேலே ஒரு ஆவி வரும்ல, சாப்பாட்டத்தை சேர்ந்து, அந்த ஆவியான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. வீட்டில் ஆவியில் வருது ஏதாவது? ஆவி என்ன வருதா உங்கள் வீட்டில்? ஆவி வருதே இல்லையா வீட்டில்? ஆவி என்ன வருதா உங்கள் வீட்டில்? ஆவி ஆவி போகிற போல, வர போல, கையாட்டுற போல, கிட்ட பேசுகிற போல, தொட்டு பார்க்குற போல ஆவி வருது வீட்டில். சொல்லுங்க ஐயா. நாங்களே ஒரு ஆவிதான் ஐயா, நாங்களே ஒரு ஆவிதான் ஐயா. நான் கிட்ட வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவி வரும். அல்லேலூயா. ஆவி வரும். என்ன ஆவி வரும்? ஜபாவி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி வரும் உங்க மேலே. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆவி வரும்னா என்ன தெரியல. நான் பாத்ரூம்ல போனா அவங்க சத்தம் கேட்குது, அடுப்புல சத்தம் கத்து சத்தம் கேட்டேங்குது. அல்லேலூயா. சத்தம் கேட்கதான் செய்யும். தேவன் கூட இருந்த சத்த காலம் கேட்டுனே இருக்கும். கத்தோட பேசினே இருப்பாரு. கையில வேலை செய்வேன், ஆனா உள்ள கத்தோட பேசும். கையில வேலை செய்வேன், கண்ணு கத்தோட பேசும். கையில வேலை செய்வேன், ஆத்மா பேசினே இருக்கிறதால விழிப்பின் தன்மை, விழிப்பின் தன்மை. அல்லேலூயா. நீ வேலைக்கு போவ, உள்ள கத்தோட பேசினே இருக்கும். நடந்து போவ, உள்ள கத்தோட பேசினே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலைக்கு போவ, கத்த பேசி கொண்டிருப்பாரு. ஸ்கூலுக்கு போவ, கத்த பேசி பாருங்க. விழிப்புள்ள வாழ்க்கை எங்கிருந்தாலும் உள்ள கூட பேசினே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை மேல உயர்த்தி, சத்தத்தை மேல உயர்த்தி. நான் நித்திரை பண்ணின இதயமோ விழித்திருந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வெயில் காலம் பரவாயில்லையா, இந்த மழைக்காலம் வந்தாலுமே நான் வெளியே தூக்கம் வருது. எங்களுக்கு பெட்ஷீட்டு தேடுறோம், பக்கத்தில் தலைகாணியை தேடுறோம். அவன் தலை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் சொல்லி பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஆனால் அவங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன். எல்லாம் ஆவியில் ஜெபிக்கிறீங்க. நான் ஜபத்தில் பார்க்குறேன். வீட்டில் கண்ணை முன்னா ஒரு முகம் வந்துனே இருக்கேன். பா என்ன ஜபம் ஆவி, அந்நிய பாஷை வல்லமை கர்த்தர் வந்துனே இருக்குது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேர் சொல்லும் போது அந்த ஆவியை கத்த அவங்களே இங்கே பாரு நாத்து மணி ஜோம்
தூக்கத்தை பாருங்க கத்தர் சொல்றாங்க, கை மேல ஒரு கை கீழே பாருங்க, திரும்பி இருப்பார் கத்தர் சோதரம் எல்லாம் கத்தர் காமி பாருங்கிட்ட எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. நான் பெருமைக்கு சொல்லலை, உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. நான் முட்டி போட்டு ஆண்டவரை அந்த ஆத்மா ஆசிரியச்சு பேர் சொல்லும் போது, தம்பி நீ விழுந்து ஜெபிக்கிற தம்பி, அந்த ஆத்மா அந்த பாறை கண்ணை அந்த பார்த்தா நான் அழகாக தூக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. தலையடிச்சு கஷ்டம் தூக்கணும். இதெல்லாம் பக்கத்தில் பைபிள் வேற கத்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா பயம் வந்து நிறைய. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. அங்கதான் தப்பான காரியம். அந்த பைபிள் ஒரு பக்கத்தில் வர கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கறதெல்லாம் சீரியல் தான். அந்த பைபிள் பக்கத்தில் வச்சுக்கிற கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோ சொல்ல மாட்டேங்க. அதான் 11 சீரியல் முடியுது, முடிச்ச உடனே பைபிள் தெரிவிச்சாங்க. ஆண்டவரே அதை காப்பாற்ற நம்பி இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கருத்தை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. அப்புறம் எவ்வளவு விழிப்பா இருக்கிறியோ உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. நீ ஒரு செய்தி பார்க்குறீங்கன்னா டக்குனு கிராஸ் ஆகுது, பணம் கிராஸ் ஆகுது. அதையும் சொல்லுங்க போகலாம். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? பராசக்தி கிராஸ் ஆகுது, ஜனநாயகம் கிராஸ் ஆகுது. அந்த கேப்பில் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயா நான் படத்தை பார்க்க தானாக வந்து படம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் வரும். பராசக்தி வரும், ஜனநாயகம் வரும், எல்லா படம் ராசியான கர்த்தரை ஸ்தோத்திரம். அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி எங்கிருந்தாலும் விழிப்பார்ந்தா வாழ முடியும். ஆமென் சொல்லுமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, நான் நித்திர பண்ணின இதயமோ விழித்திருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 21:36 வாசிப்போம். லூக்கா 21:36 சீக்கிரம் வாசிக்கலாம். லூக்கா 21:36 வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்க. லூக்கா 21:36. ஆகையால் இவைகள் எல்லாம் நீங்க தப்பி எஸ்கேப் ஆக போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க போறோம். கரத்தை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. என்னப்பா சம்பவிக்க போகுது? பூமி அரிசி உண்டாக போகுது. அல்லேலூயா. பூமி பிளக்க போகுது, வெள்ளங்கள் வரப்போகிறது. மழை பாருங்க, மழை சீசனில் இப்போ மழை பெய்யுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மழை எப்போ வரும்? நவம்பரில் வரும், அக்டோபரில் வரும், டிசம்பரில் வரும். ஆனால் இப்போ எப்போ மழை வருது சொல்லுங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. உள்ள ஜபத்தில் ஆவியில் இருக்கீங்க. இப்போ எப்போ வருது? ஜனவரி எப்போ மழை வந்திருக்கா? 1ஆம் தேதி மழை, ஜனவரி. கர்த்தரை ஸ்தோத்திரம். அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சீசனும் மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையாக மாறிட்டே இருக்கு. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் அர்த்தம். ஏசப்பா சீக்கிரம். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். யாரும் ஒழுங்கு சபைக்கு வரலையோ முடிவு என்னவாகும்? நாட்டில் என்னாகும்? சொல்ல மாட்டீங்க. கணிக்கூடா
வசனம் வாசிக்கிறோம். வாசிக்க திரும்ப லூக்கா 20:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற கடந்த நவம்பர் கர்த்தர் பேசினார். 26 அம்மை போன்ற வியாதி வரும் சொல்லி பிரசங்கம் பண்ண நான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2026 மோசமான வருஷம். எல்லாம் சொல்லுவாங்க செழிப்பின் ஆண்டு, சிறப்பின் ஆண்டு. சம்பவிக்க போக இவைகளுக்கு எல்லாம் பிரதர் மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? என்ன நமக்கு தெரியலீங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமெரிக்கா, ஈராக், ஈரான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட் மேலே பறகுது, குண்டு மழை பொழிய போகிறது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சான். தேர்ட் வார் ஸ்டார்ட் ஆக போகுது. 3ஆம் உலக போர் இந்தியா உள்ள நுழைய போகுது. எல்லாரும் செம்மாடி இருக்குது. அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. எங்கேயோ கொண்டு போறானா, இங்க என்ன ஆயிடும்? எல்லாம் பாதிக்கப்பட போய் கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ பேப்பர்ல படிக்கிறீங்களா? நியூஸ்ல பாருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். தேர்ட் வார் ஆரம்பிச்சுக்காங்க. அதை கத்து செய்ய வர கத்து சொல்லுங்க. 3ஆம் வார் ஆரம்பிச்சு. அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஈராக் ஸ்டார்ட் பண்ணிட்டான். யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காசா யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யுத்தம் போயிட்டே இருக்குது, யுத்தம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் வெடிக்க போகுது. தேவ ஜனமே, இந்த வார்த்தை கர்த்தரோட பேசுறாருன்னா மிகவும் எச்சரிக்கை அவசியம், விழிப்பு அவசியம், ஜபத்தில் விழிப்பு அவசியம், இருக்கிற இடத்துல விழிப்பு அவசியம். கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. கையை உயர்த்தி சொல்லி, ஆண்டவரே நான் விழிப்பா இருக்க ஆயத்தமா இருக்கிறேன். நீ சம்பவிக்க போற ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமா இருக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வியாதி பயங்கரமா இருக்க போகுது, கொலை பயங்கரமா இருக்க போகுது, பூமி அச்சு உண்டாக போகுது, தேசத்துல உண்டாக போகுது. யார் என்ன ஜெபம் பண்ணாலும் சரி வார்த்தை நிறைவேற்றப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உண்மையுள்ள மனுஷன் பிழைப்பான், விசுவாசம் உள்ள பிழைப்பான், ஜெபிக்கிறவன் பிழைப்பான், கர்த்தருக்கு பயந்தவன் பிழைப்பான், கர்த்தரை சார்ந்து கொண்டவன் பிழைப்பான், கர்த்தருக்காக ஓடுகிறவன் பிழைப்பான், கர்த்தருக்காக வாழ்கிறவன் பிழைப்பான், கர்த்தருக்காக நிச்சயம் நிற்கிறவன் பிழைத்துக் கொண்டிருப்பார். தேவனை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. கைத்தறியாவே சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைஞ்சிட்டே இருக்கு. ஹalleluya, ஹalleluya. கையை உற்சாகமா தட்டி ஹalleluya வாசிக்கலாம். நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க. யாருங்க? எடுத்து வாசிங்க. மயஸ்பிட போறீங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க. ஹalleluya. எங்க போய் நிற்க போறீங்க? நீங்க சொல்லுங்க. எங்க போய் நிற்க போறீங்க? யாருக்கு முன்பாக நிற்க போறீங்க? யாருக்கு முன்பாக நிற்க போறீங்க? சொல்லுங்க. எங்க நிற்க போறீங்க? சொல்லுங்க. யாருக்கு நிற்க போறீங்க? கிறிஸ்துக்கு முன்பாக நிற்க போறீங்க. அவர் தான் நியாயாதிபதி. இஸ் a judge. இஸ் a judge. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கணக்கு கேட்க போறாரு. எத்தனை முறை சபைக்கு வந்தேன், எவ்வளவு டைமுக்கு சபைக்கு வந்தேன், என்ன ஊழியம் பண்ண. கர்த்தர் நியாயவிசாரணை காலம் வந்து விட்டது. ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பாரு. சகோதரா, சகோதரி, இந்த வார்த்தை நான் பேசல, கர்த்தரோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு, உன்னை உணர்த்தி கொண்டு இருக்கிறாரு, உன்னை எச்சரிக்கை கொண்டு கர்த்தர் சொல்றார். நீ விழிப்பற்ற பாத்திரமா இருந்தா நிச்சயம் நரகத்தான் போவேன், நரகத்தான் போவேன். உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிச்சயமாய் ஐயா மனுஷகுமாரன் நிற்க போறே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தான் அந்த ஜபம், அதுக்காக தான் சபை, அதுக்காக தான் ஊழியம். ஏன் வற்புறுத்தி கூட பேசிட்டு இருக்கிறேன்? ஏன் கத்துறேன்? ஏன் கூச்சிடுறேன்? இதுக்காகத்தான் இயேசு முன்பாக நின்று கையெடுக்க போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருடைய கணக்கு கேட்க போறாரு. எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறேன், எவ்வளவு பாட்டு பாடினேன், கர்த்தரோட கணக்கு கேட்க போறாரு. நீ பதில் சொல்லி ஆகணும், நான் பதில் சொல்லி ஆகணும். கர்த்தர் கேட்க போறாரா? ஜட்ஜா வர போறாரு. எத்தனை விசுவாசிகள் கர்த்தரை சொல்லும் நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். விழிப்பற்ற பாத்திரமா இருந்தா கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரு. தேவச்சனமே, சபையே, சகோதரா, சகோதரியே, வாழ்க்கைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சோர்ந்து இருக்குதா, விழிப்பா இருக்குதா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. விழிப்பா இருந்தா கர்த்தர் இன்னைக்கு பரம்பரை கர்த்தர் உயர்த்தியே தீருவாரு. சிலர் கேட்பேன், ஏன் சர்ச்சுக்கு வரல? இல்லை வெளியே போயிட்டேன், லேட் ஆயிடுச்சியா? அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க. அப்புறம் வெளியில போக முடியாது, காணாம போகும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வெளியில போக முடியாது. அன்றைக்கு சொல்ல வந்துட்டான். அழகா ஸ்தோத்திரம். சத்துரு உள்ள வந்துட்டான். அன்றைக்கு சொல்ல வந்துட்டான். கர்த்தரை ஸ்தோத்திரம். உன்னை பற்றி சைன் கேட்பான். யாரு?
துப்பாக்கி நெஞ்சில் வைக்க போறான். ஐயோ நீ கிறிஸ்துவா இண்டுவா, இல்ல கிறிஸ்துவா சுற்றுவான்னு கத்த சொல்றான். இண்டுன்னு சொல்லுவாங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. நடக்க போதா இல்லையா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஆமா, துப்பாக்கி நெஞ்சில் வைக்க போறான். இப்ப சொல்லு, நீ கிறிஸ்துவ இந்துவான்னு சொல்லு, ஏசு வேணான்னு சொல்லு. அல்லேலூயா. நீ வேணான்னு சொல்லிட்டு உன்னை விட்டுடும். அல்லேலூயா. இல்ல ஏசு வேணும்னு சொன்னா ஸ்பாட் அவுட். அவ்வளவுதான். கர்த்தர் வரப்போறார். இந்த வார்த்தை நான் பேசல, கர்த்தரோட பேசிட்டு இருக்கிறார். தமிழகமே, தேசத்தின் ஜனமே ஜாக்கிரதை, விழிப்பாயிருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த பைபிள் பிடிக்கிற காலம் சீக்கிரம் வந்துடுச்சு. இந்த பைபிள் டெய்லி படிங்க, தொடர்ந்து வாசிங்க, மனப்பாடம் பண்ணிங்க. ஏன்னா பைபிள் கீழே கொடுக்க போகிறாங்க. சீக்கிரத்தில் சட்டம் கொண்டு வர போகிறாங்க. சத்தமாக சொல்லுங்க. இப்போ எல்லாம் ஒரு பைபிள் வச்சுருக்கிறீங்க, சட்டம் போட போகிறோம். ஒரு சபைக்கு ஒரு பைபிள் தான் சொல்ல போகிறோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஒரு கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்க, சட்டம் கொண்டு வர போகிறோம். எல்லா சபைக்கு ஒரு சபைக்கு ஒரு பைபிள் தான் சொல்ல போகிறோம். அல்லேலூயா. சட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னு கொண்டு வர போகிறாங்க. நம்ம எடுத்து ப்ரேயருக்கு சொன்னால் போயிட்டு என்ன பண்ணணும்? அட்னஸ் போட்டு தான் ப்ரேயருக்கு போகணும். எங்கே போகணும்னு சொன்னவங்க கிட்ட கவர்மெண்ட் சொன்னால் தான் அனுப்புவாங்க. கற்று சொல்லுவாங்க, சட்டம் கொண்டு வந்தால் கற்றுருவாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. ஐம் நாட் ஜோக்கிங் பிரதர், ஐ வில் டெல் யூ வெரி சீரியஸ். நான் ஜோக்காக பேசிட்டு டைம் பாஸ் பண்ணலை, கர்த்தர் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் தந்து படிக்க யோசிக்கிறீங்க, தியானம் பண்ண யோசிக்கிறீங்க, தொட்டு பார்க்க யோசிக்கிறீங்க. ஒரு நாள் பைபிள் இல்லாத வரப்போது கர்த்தர் பைபிள் பிடுங்க போகிறாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து 100 நோட்டை பயன்படுத்துகிறோம், 500 நோட்டை பயன்படுத்துகிறோம், 200 நோட்டு பயன்படுத்தலாம். இனி வருகின்ற காலத்தில் எல்லா காயின்ஸ் தான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. யார் பண்ணுற வேலை தெரியுமா? சாத்தான் பண்ணுகிற வேலை. பைபிள் உலகத்தில் மிகப்பெரிய உன்னதமான புத்தகம். ஆனால் சட்டம் கொண்டு வருவோம், சட்டம் போடுவோம், சட்டம் செய்வோம். ஆனால் கற்று ஜெயிச்சான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருந்தால் தான், விழிப்பு இருந்தால் தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதில் சொல்லுமா? கரத்தை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. ஜபத்தில் விழிப்பு அவசியம், விசுவாசத்தில் விழிப்பு அவசியம், உழைத்தில் விழிப்பு அவசியம். விழிப்பா இருந்தா தான் வருகின்ற காலங்களிலே சத்துரு முன்பாக நிற்க முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும், இயேசுவை பயன்படுத்த முடியும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. வாசிக்கிறோம், வாசிக்கிறோம். லூக்காவில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, குவாலிஃபிகேஷன் அவசியம், பாத்திரவான்களாக. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கிறிஸ்துவ பிள்ளை கேட்டேன் கடந்த வாரம் ஜெபிக்க முடியுது. சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கா? நான் பொண்ணு கிடையாது. உன் பேர் கேட்டேன். என் பேர் கிரேசி. அல்லேலூயா. சர்ச்சுக்கா போல. அவங்க என்ன பண்ண போயிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு நான் போக மாட்டேனே, தலைவர் கொண்டு போட்டேன். சர்ச்சுக்கு போனால் என் ஆசீர்வாதமாக இருப்பேன். சர்ச்சுக்கு போன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. முள்ளாதான் எடுக்கிற கர்த்தர், வேற வழியில் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாத்திரமா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நான் ஸ்பீடாக ஸ்லோவாக பேசிட்டு கூட எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவ ஜனமே, விசுவாச பிள்ளைகளே, எப்பொழுதும் ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து செபித்தாதான் வாழ்க்கை கட்டப்படும், இந்த வசனம் நிறைவேற்றப்படும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. உனக்குரிய ஆசீர்வாதம் நேர்ந்து வரல, உன் பக்கத்திலே இருக்குது, பக்கத்திலே இருக்குது. உன் அருகே அந்த ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் கொடுத்து வல்லவராக இருக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற இந்த ஜெபத்தை நிச்சயம் விசுவாசிக்கிறபடி இன்னும் ஆயத்தமா இருந்தா, இன்னும் வெளிப்பா இருந்தா, அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கு சாட்சியாக வாழ முடியும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு, 2 கரத்தை உயர்த்தி. ப்ளூ சாரி ரேணுகாம்மா. பிரைஸ் தி லார்ட். கொள்ளு பேரெல்லாம் பார்த்துட்டாங்க. கர்த்தர் கொள்ளு பேரெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. 75 வயசு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, சும்மா வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. ஒழித்துக்கு ஓடுவாங்க, ஜபத்துக்கு ஓடுவாங்க, கிராம ஒழித்துக்கு போவாங்க, போய்கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அந்த மனம் உற்சாகம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதுக்கே நம்ம டயர்டாகிடணும். 2.5 மணி நேரத்துக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கேராயிடுதான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தத்தை உயர்த்தி என்ன ஆயிடுது? கேராயிடுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது என்ன கேருன்னு தெரியல. கேர் யாருக்கு வரும் அதிகமான? மாசமாக இருக்கணும் கேர் வரும். அதில் சொல்லி பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சும்மாவே கேர் வருது. 45க்கு 40 கேர் வந்துடுது. 35 கேர் வருது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 50 ஆகல அப்படியே கேர் ஆகிட்டான். வரும் கேர் வரும். கர்த்தர் கணக்கு சீக்கிரம் வந்து அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கையை உயர்த்தி உற்சாகத்தோடு உற்சாகம் போன சவாலாம் பிரேரணை பண்ணினே இருந்தேன். ஒரு பாப்பா கிட்ட வந்து அங்கிள் என்னவான்னு கேட்டேன். கீழே உட்காந்துட்டுமான்னு கேட்டுச்சு. இப்போ என்ன வயசு கேட்டேன்? 16 வயசு கேட்டா. உட்காந்து கீழே உட்காந்து சேர் கொடுத்துட்டோமா? கர்த்தர் கீழே உட்காந்துக்க. அல்லேலூயா. 16 வயசுக்கு நீ கேர் ஆகிட்டோன்னா 50க்கு எப்படி இருப்பேன்? அப்படிதான் இருப்பேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி விளையும் பெயர் மழையிலேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ ஆரம்பத்துக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கே அப்போ நீ ஸ்ட்ராங்காக வாழ முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 75 உற்சாகமாக இருக்குது, 66 உற்சாகமாக இருக்குது, 50 உற்சாகமாக இருக்குது, 40 பாருங்க ரொம்ப டயர்டாக உட்காந்துக்குது சாஞ்சிக்குது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாம் சவுத்து யாரும் சாராமல் இருக்கு. பெரிய விஷயம் கர்த்தர் மேம்படுவாராக. அல்லேலூயா. கையை உயர்த்தி உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. நான் செய்தியை முடிக்கப் போகிறேன். ஜபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்து வரப்போறாரு, விழித்திருங்கள். அல்லேலூயா. சபையை விழித்திருங்கள். மனவாட்டியை விழித்து கொண்டிரு. கர்த்தர் சொன்ன உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரத்தை உற்சாகமாக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் ஏன் படைச்சாரு, ஏன் உருவாக்கினாரு, ஏன் சபை கொண்டு வந்தாரு, ஏன் சுடி ஏன் பேசிட்டு இருக்காருன்னா தேவ மகிமைக்காகத்தான். அல்லேலூயா. கர்த்தர் உற்சாகமாக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எத்தனை சண்டே போயிருக்கு வருஷத்து வரைக்கும்? எத்தனை சண்டே பாஸ் ஆயிருக்கு? எத்தனை சண்டே இது? 4ஆம் சண்டே. அல்லேலூயா. எத்தனை சண்டே? இன்னும் எத்தனை சண்டே பேலன்ஸ் இருக்கு? சொல்லுங்க. வருஷம் எத்தனை சண்டே பேலன்ஸ் இருக்கு? 48 சண்டே பேலன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. நீ கரெக்டாக 48 வந்துட்டீங்களா மறுபடியே மாறிடுவீங்க. மிஸ் பண்ணீங்களோ அவ்வளோதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆயத்தமாக இருப்பீங்களா? தேவன் மேம்படுத்துவீங்களா? சாட்சியாக இருப்பீங்களா? விழித்திருப்பீங்களா? அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.